அன்பானவர்களே, இந்த லென்த் நாட்களில் சிந்திக்க ஒரு சிறுகதை. சிலுவை சுமந்து கொண்டு என்ற தலைப்பில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக உகண்டா தேசத்தை இடியமின் என்று சொல்லப்பட்ட கொடிய சர்வாதிகாரி அரசாண்டான். அவன் எப்பொழுதும் மற்றவர் மேல் சந்தேகப்பட்டு சாதாரண அப்பாவி மக்களையும் கூட தன்னுடைய விரோதிகள் என்று எண்ணி சித்திரவதை செய்து கொலை செய்வான். ஒருமுறை அப்படி 300 பேரை பிடித்து சுட்டுக் கொள்வதற்காக வரிசையாக நிறுத்தினான். அப்படி சுட்டுக் கொள்ளுவரை எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ண வேறு 300 பேரை அருகில் நிறுத்தினான். பின்பு அவர்கள் உடனே சுவர் பக்கமாய் வந்து சுடப்படுவதற்காக நிற்க வேண்டும். சற்று சிந்தித்து பாருங்கள். ஒருவனை மற்றொருவன் போய் தூக்கும்போது அந்த சரீரம் எவ்வளவாய் துடித்து கொண்டிருக்கும். இரத்தம் அப்படியே பீரிட்டு வழிந்து கொண்டிருக்கும் அல்லவா? அவனை தூக்கி செல்லுகிறவனின் மனநிலை என்னவாக இருக்கும்? அடுத்த சில நேரங்களில் நானும் அதே போல் துடித்து இரத்தம் சிந்தி மறிக்க போகிறேன் என்று உணர்வான் அல்லவா? அவனுடைய உள்ளம் எவ்வளவாய் வேதனைப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அந்த பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு அப்படியே அந்த எருசலேம் வீதிகளில் நடக்கும்போது அவருடைய தீர்க்கதரிசன கண்கள் இனி அவருக்கு என்ன நடக்கப் போகின்றது, என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதெல்லாம் பார்த்திருக்கும் அல்லவா? இனி தன்னை அந்த சிலுவை மரத்திலே கொண்டு போய் கடத்துவார்கள். கொடிய ஆணிகளால் கைகளிலும் கால்களிலும் கடவுவார்கள். விழாவை ஈற்றினால் குத்தப்படும். பிறகு தூக்கி நிறுத்துவார்கள். என்னை பார்த்து அவமான பேச்சுக்களை பேசுவார்கள். என்னை பரியாசம் பண்ணுவார்கள் என்பதெல்லாம் அவர் உணர்ந்திருப்பார் அல்லவா? ஆனாலும் என் அருமை ஆண்டவர் அதை குறித்தெல்லாம் பயப்படவில்லை, வருத்தப்படவில்லை, கவலைப்படவில்லை. அவருடைய கண்களெல்லாம் சிலுவைக்கு அப்பால் உள்ள மேன்மையான காரியங்களையே நோக்கி பார்த்தது. அன்பானவர்களே, எபிரேயர் 12:2 சொல்லுகின்றது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலதுபார்சை வீற்றிருக்கிறார் என்று. ஆமீன். தேவன் தானே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரா.